ஹலோ ஆல், வெல்கம் டு worst accident that never happened எபிசோட் 2. நம்மளோட சேனலில் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் worst accident that never happened. ஏரோப்ளைன்ஸில் இது வரைக்கும் நடக்காத மோசமான ஆக்சிடென்ட்ஸை பற்றி தான் நம்ம இந்த சீரீஸில் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி எபிசோட் 2ல் இருக்கீங்க. ஸோ இன்றைக்கும் வந்துட்டு நம்ம ஒரு ஏரோப்ளைன் மேலே பறந்துட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகிறது வேறு, பட் கீழே கிரவுண்டில் இருக்கும்போதே ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாகிறதுக்கு ஜஸ்ட் செகண்ட்ஸில் காப்பாற்றப்பட்ட ஒரு ஏரோப்ளைனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரணும் அப்படினா பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் என்ன அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2023 ஜான்வரியில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நியூயார்க்கில் ஜான் எஃப் கெனடி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட். 2 பேசஞ்சர் ஏரோப்ளைன், அமெரிக்கன் 106 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேசஞ்சர் ஏரோப்ளைன், டெல்டா 1943 அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு பேசஞ்சர் ஏரோப்ளைன். இந்த 2 பேசஞ்சர் ஏரோப்ளைனும் எப்படி வந்துட்டு விபத்துக்கு உள்ளாகிறதுக்கு போனது அண்ட் ஜஸ்ட் மிஸ்ல எப்படி வந்து காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு இந்த ஜான் எஃப் கெனடி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய 2 ரன்வேஸ் பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும். அப்போதான் இந்த இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு கிளியரா புரியும். இதை நான் இமேஜ் வச்சே உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரன்வே 4 லெஃப்ட் அப்படின்னு இருக்கு. அதுக்கு பெர்பெண்டிகுலரா இன்னொரு ரன்வே 31 லெஃப்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த 2 ரன்வேயும் இன்டர்செக்ட் ஆகிற அந்த பாயிண்ட்டை ஜூலியட் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஏன் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் அப்படின்னா இந்த 2 ரன்வேனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையுமே நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் இந்த 4 லெஃப்ட் அப்படின்ற ரன்வேல இருந்து டெல்டா 1943 பேசஞ்சர் ஏரோப்ளைன் வந்து டேக் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறமா வந்துட்டு அதே 4 லெஃப்ட் அப்படின்ற ரன்வேல இருந்து அமெரிக்கன் 106 பேசஞ்சர் ஏரோப்ளைன் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. இந்த ரன்வேஸ்க்கெல்லாம் பக்கத்துல டாக்ஸி வே அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த டாக்ஸி வேன்றது எதுக்காக இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரன்வேல ஒரு ஏரோப்ளைன் வந்து கிளம்ப போகுது. அது கிளம்புனதுக்கு அப்புறமா இன்னொரு ஏரோப்ளைன் அதே ரன்வே யூஸ் பண்ணி கிளம்புது அப்படின்னா அந்த ஏரோப்ளைன் வெயிட் பண்றதுக்கு அந்த டாக்ஸி வேன்ற இடத்துல தான் அது வெயிட் பண்ணும். அண்ட் இந்த ரன்வேஸ் இல்லாது ஏரோப்ளைன்ஸ் மூவ் ஆகுறது எல்லாமே இந்த டாக்ஸி வேஸ்ல தான் மூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. எதுக்காக நான் இந்த டாக்ஸி வே பத்தி இப்போ சொன்னேன் அப்படின்னா, முதல்ல வந்துட்டு இந்த அமெரிக்கன் பேசஞ்சர் 106க்கு வந்து கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, டாக்ஸி வே பிராவோ அப்படின்னு சொல்லப்படுற டாக்ஸி வேல இருந்து அது புறப்பட்டு அதே டாக்ஸி வேலையே ஃபாலோ பண்ணி கீழோ அப்படின்ற இடத்துக்கிட்ட டர்ன் பண்ணிட்டு 4 லெஃப்ட் அப்படின்ற ரன்வேல இருந்து தான் டேக் ஆஃப் ஆகணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இந்த அமெரிக்கன் 106க்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த அமெரிக்கன் 106க்கு முன்னாடியே வந்துட்டு டெல்டா 1943க்கு வந்துட்டு டேக் ஆஃப் கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ டெல்டா 1943க்கு டேக் ஆஃப் கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அது வேகமா டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அதே சமயத்துல நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த 4 லெஃப்ட்ன்ற ரன்வேக்கும் இந்த 31 லெஃப்ட்ன்ற ரன்வேக்கும் நடுவுல ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்கு. அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஜூலியட்னு சொல்லுவாங்க. சோ அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கிட்ட இந்த அமெரிக்கன் 106ஓட பிளைன் வந்து கிராஸ் ஆயிட்டு இருக்கு. இது எப்படி நடந்துச்சுன்னு யாருக்குமே புரியவே இல்லை. உடனே வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் வந்து அதை நோட்டிஃபை பண்ணி 2 பிளைனுக்கும் ரொம்பவே கிளவரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து 2 பிளைனுக்குமே வந்துட்டு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து வித்தின் செகண்ட்ஸ்ல வந்து அவங்க அந்த ஆக்சிடென்ட்டை தடுத்திருக்காங்க. அமெரிக்கன் 106க்கு அதே பொசிஷன்ல வெயிட் பண்ண சொல்லிட்டு டெல்டா 1943க்கு வந்துட்டு டேக் ஆஃப் கிளியரன்ஸை கேன்சல் பண்ணாங்க. இது வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நடந்தது. அப்படி இல்லைன்னா இது வந்துட்டு அந்த அமெரிக்கன் 106க்கு உள்ளார இருந்த கிட்டத்தட்ட 137 பேசஞ்சர்ஸ் பிளஸ் 14 க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் டெல்டா 145ல 6 க்ரூ மெம்பர்ஸ் 145 பேசஞ்சர்ஸையுமே அது காலி பண்ணியிருக்கோம் அந்த ஆக்சிடென்ட் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த இடத்துக்கிட்ட ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் பண்ணது ரொம்பவே வந்து பாராட்டுக்குரிய ஒரு செயல். ஆனா இங்க வர क्वेश्चन என்னன்னா, அமெரிக்கன் 106 எப்படி வந்து அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டுக்கு வந்தாங்க, எங்க வந்து இந்த ப்ராப்ளம் நடந்திருக்கு, எங்க வந்துட்டு இந்த பிரச்சனை ஆயிருக்கு, யார் வந்து இதுல மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல முதல்ல தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னா, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் கிட்ட இருந்து இந்த அமெரிக்கன் 106க்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டாக்ஸி பிராவோலியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு கீழோல திரும்பி 4 லெஃப்ட்ன்ற ரன்வேல இருந்து தான் டேக் ஆஃப் ஆகணும் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது. ஆனா அந்த ஏர்பிளைன்ல இருந்த பைலட்ஸ் வந்துட்டு 4 லெஃப்ட் ரன்வே அப்படின்றத கவனிக்காம டாக்ஸி வேயை மட்டும் நோட் பண்ணி கீழே திரும்பி 31 லெஃப்ட்ன்ற ரன்வேல தான் போகணும்னு நினைச்சிட்டாங்க. எதனால அந்த பைலட்ஸ் வந்து 4 லெஃப்ட் ரன்வேன்றத கவனிக்காம அவங்களே வந்து
3-1 லெஃப்ட்ன்ற ரன்வேல இருந்து தான் அவங்க டேக் ஆஃப் ஆக போறாங்கன்னு நினைச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, யூசுவலா அன்னைக்கு இருக்கக்கூடிய விண்ட் டைரக்ஷன்ஸ் வச்சு தான் பைலட்ஸ் வந்துட்டு எந்த டைரக்ஷன்ல டேக் ஆஃப் ஆக போறாங்கன்றதும் டிசைட் ஆகும். அன்னைக்கு இருந்த விண்ட் டைரக்ஷனுக்கு கரெக்டான ரன்வே வந்து 3-1 லெஃப்ட் அப்படின்னு சொல்லி பைலட்ஸ் நினைச்சாங்க. பட் ஏதோ ஆபரேஷனல் ரீசன்னால ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் வந்துட்டு 4 லெஃப்ட்ன்ற ரன்வேல தான் அன்னைக்கு அவங்களுக்கு டேக் ஆஃப் கிளியரன்ஸ் கொடுத்தாங்க. பட் அதை வந்துட்டு இந்த பைலட்ஸ் நோட் பண்ணாதே விட்டுட்டாங்க. இந்த இடத்துக்கிட்ட நம்ம இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணலாம்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த ஆக்சிடென்ட்ல வந்துட்டு கீழே இருந்த ஒரு பைலட்டும் அவங்க 2 பேர்த்தோட கான்வர்சேஷனையும் கேட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரும் அண்ட் மேல இருக்கக்கூடிய அந்த பைலட்டும் பேசினதை வந்துட்டு கீழே இருந்த பைலட் கேட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பேசியிருப்போம். இன்கேஸ் நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா, இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஒரு வீடியோல இதே மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் பத்தி பேசினப்போ ஒரு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் இன்னொரு பைலட்டோட கான்வர்சேஷனை கீழே இருக்கக்கூடியவோ இல்ல அதே ரேஞ்சில் இருக்கக்கூடிய இன்னொரு பைலட்ஸ்னாலும் கேட்க முடியும். அன்டில் அன்லெஸ் அவங்க வந்துட்டு ஒரே ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் கிட்ட பேசிட்டு இருக்கணும். இந்த சிச்சுவேஷன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 பைலட்ஸுக்குமே வந்து மேனுவலா என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க 2 பேருமே 2 டிஃப்ரெண்ட் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு அமெரிக்கன் 106 அப்படின்ற பேசஞ்சர் ஏரோப்ளைன் வந்துட்டு கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அந்த டெல்டா 1943 அப்படின்னு சொல்லப்படுற பேசஞ்சர் ஏரோப்ளைன் வந்துட்டு டவர்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. பேசிக்கா இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்றது வந்து 2 பர்சன்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் வந்துட்டு இந்த டவர்ல இருந்து ஏர்ல இருக்கக்கூடிய ஏரோப்ளைன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எப்பவுமே 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்கன்னு இல்ல, நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. பட் 2 டிவிஷன் இருக்கு ஆக்சுவலா. சோ இந்த 2 பைலட்ஸுக்குமே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு, யாருக்கு எது கொடுக்குறாங்கன்றது வந்து அவங்களுக்குமே ப்ராப்பரா தெரியாது. சோ அவங்களாலேயும் மேனுவலா இந்த மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்குன்றத விஷுவலைஸ் பண்ண முடியலன்றது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். இன்கேஸ் அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் வந்து அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ரியாக்ட் பண்ணாம இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுவரைக்கும் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸ்லயே நடக்காத ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் கிரவுண்ட்ல நடந்திருக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். பட் எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஃபுல் ஃபார் தட் ஏடிசி ஆஃபீஸர்ஸ். ஏன்னா அவங்க வந்து அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஐயோ இப்படி ஆக போகுதுன்னு நினைச்சு ஏதாவது கொஞ்சம் அவங்க வெயிட் பண்ணியிருந்தா கூட லைக் இதை காப்பாத்திருக்க முடியுமா தெரியல. ஏன்னா அந்த 2 ஏரோப்ளைனுக்கும் நடுவில் இருந்த கேப் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 1000 அடி கூட இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப கிட்டக்கு வந்து ஏன்னா டேக் ஆஃப் ஆகும்போது எவ்வளோ இன்ஜின் பவர் இருக்கும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ வேகமாக வந்துட்டு ஏரோப்ளைன் டேக் ஆஃப் ஆகும் தெரியும். லக்கிலி அவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டுக்கு அந்த டைமுக்கு அவங்களோட V1 ஸ்பீடும் வந்துட்டு போகலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் டெல்டா 1943 அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஏரோப்ளைன், நார்மலாக மற்ற கமர்ஷியல் ஏரோப்ளைன்ஸ் கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் வந்து அவங்களால அந்த நேரத்துக்கு ஸ்டாப் பண்ண முடிஞ்சது. இன்கேஸ் நார்மலாக இருக்கக்கூடிய கமர்ஷியல் பிளைன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பைலட்ஸ் எல்லாரும். இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் தான் வந்துட்டு worst accident that never happened நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ நோக்கம் என்ன அப்படின்னா, பேசிக்காக வந்து நம்மளுக்கு இந்த ஏர் கிராஷ் இன்வெஸ்டிகேஷன் இல்லை ஏரோப்ளைன் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். பட் அது இல்லாதி மேலே ஏர்ல இல்லாதி பறந்துட்டு இருக்கும்போது இல்லாதி கீழே கிரவுண்ட்ல இருக்கும்போது அவங்க ஃபேஸ் பண்ற டிஃபிகல்ட்டிஸ் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு, கீழே இருக்கக்கூடிய இந்த மாதிரி கிரவுண்ட் ஆக்டிவிட்டிஸையும் வந்துட்டு ஆக்சுவலாக கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி க்ளோஸ் கால் ஆகி ரொம்ப கிட்டக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட் தவிர்க்கப்பட்டது எல்லாத்தையுமே ஃபைல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபைல்ஸ் பண்றதுல 4 கேட்டகரிஸ் கூட இருக்கு. கேட்டகரி A, B, C, Dன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரியும் வந்துட்டு அந்த இன்சிடென்ட்டை பொறுத்து அந்த இன்சிடென்ட்டுக்கு கேட்டகரி ஏவா பியா சியான்னு சொல்லி அவங்க வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சுதான் வந்து நான் இந்த worst accident that never happened சீரீஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டைம் வந்து ரொம்பவே ப்ரெஷியஸ் ஆனது. அந்த டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த மாதிரி வேற ஏதாவது டாபிக் பத்தி நான் உங்களுக்கு பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, this is me, Vaskir and Rush. Bye bye. Take care. Keep smiling.